குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணுமா? அப்ப நான் சொல்ற இந்த முருங்கைக்கீரை பொடி சாதத்தை ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சட்டியில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது கூடவே ஒரு 6 வரமிளகா காரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வரமிளகா நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே நான் 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா இதுல வறுத்துக்க போறேங்க. இப்போ இது கூடவே ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டு தோலோட நான் சேர்த்திக்கிறேங்க. தோலோட சேர்த்து செய்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். தோலோட சேர்த்திட்டு இது நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூடவே நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே நான் 2 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே நான் இன்னைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம முருங்கைக்கீரையை ரெடியா வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. முருங்கைக்கீரை ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வதக்கணும். இதை முருங்கைக்கீரையோட அந்த ஈரத்தன்மை எல்லாமே போற அளவுக்கு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணிட்டு அடுத்து நம்ம இது ரெண்டுத்தையுமே மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வதக்குனீங்க இல்லையா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாமே அதை ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை போட்டு அரைங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பொடியை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது வதக்கிட்டு இருக்கப்பவே நம்ம அடுத்து சாதம் வடிச்சு ரெடியா வச்சிருக்கோம். அதுவும் இதுல ஒரு 2 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குத்தி கிளறாதீங்க. பதமா கிளறுங்க. அப்பதான் சாதம் உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருக்குன்னா கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். சூப்பரான முருங்கைக்கீரை பொடி சாதம் செமையா ரெடியா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படிங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.